வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 20 மற்றும் 21 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். திரங்காமில் மற்றும் தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, ஷாங்பா மற்றும் குர்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனத பாத்திர அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து ஆர்டிகிள் 243 வரைக்கும் பகுதி 9ல பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால தோமோதோரா அப்படிங்கிற ஒரு தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் மாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் அக்டோபர் 19, 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாய வந்தன யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் PM ஆஷா திட்டம் 2018 செப்டம்பர். பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. 2025 கான்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவ பால்ம்டியர் விருதை பெற்றவர் யார்? ராபர்ட் டி நீரோ. உலகின் முதல் வணிக அளவிலான மின் மெத்தனால் ஆலையை தொடங்கிய நாடு எது? டென்மார்க். ஜனதா கி கஹானி மேரி ஆட்டம் கதா என்ற சுயசரிதியை எழுதியவர் பந்தாரு தத்தாரியா, ஹரியானா மாநிலத்துடைய முதல்வர். 2025ஆம் ஆண்டுக்கான 28வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேஷ் வைசாக் அப்படிங்கிற நகரத்துல நடந்துச்சு. கிரானா மலைகளுடைய இன்னொரு பேர் கருப்பு மலைகள். பஞ்சாப் மாகாணம் மற்றும் பாகிஸ்தான் நாட்டுல அமைஞ்சிருக்கு. பிராந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியை பெற்றவர் யார்? நீரஜ் சோப்ரா. பிராந்திய ராணுவம் 1949ல உருவாச்சு. இதே விருதை MS தோனி 2011ல வாங்கியிருக்காங்க. தீபிகா மிஸ்ரா வீரதீர விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி. சசிகாந்த் குமார் ஜீவன் ரக்ஷா பதக் விருது வாங்கியிருக்காங்க. பாதுகாப்பு உற்பத்தி துறையால் மதிப்புமிக்க சுய சான்றிதழ் அந்தஸ்து பாரத் எர்த் மோஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உபேந்திர திவேதி நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வாங்கியிருக்காங்க. அசோக் ராஜ் சிக்டெல் இந்திய ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி வாங்கியிருக்காங்க. மேக்ரிகர் நினைவு பதக்கம் 2024 5 ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அனில் சௌகான் தலைமையில. இந்த மேக்ரிகர் நினைவு பதக்கத்தை உருவாக்கின அமைப்பு இந்திய யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன், புதுதில்லியில 1888ல உருவாச்சு. உலக சுகாதார அமைப்பின் படி இந்தியாவால் எந்த நோய் ஒழிக்கப்பட்டது? டிராகோமா. கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் டிராகோமா. இதுல இந்த உலக சுகாதார அமைப்பு எப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா 78வது வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி உலக சுகாதார மாநாடு ஜெனீவால நடந்துச்சு. சோ இந்த மாநாட்டுடைய மைய கருத்து ஒன் வேர்ல்ட் ஃபார் ஹெல்த். சோ இதுலதான் வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவிற்கு பிறகு 2வது பிரிக்ஸ் நாடு சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சி நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா அது பிரேசில். இந்தியா 2026 ஸ்பெயினுடன் இரட்டை ஆண்டு கொண்டாடும் சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றம் காரணமாக நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய யாலா பனிப்பாறை 2040ஆம் ஆண்டுக்குள்ள மறைஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. ஷேக் முகமது பின் சயீத் நஹ்யான் 2025 சமூக ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதியை டாக்டர் அம்பேத்கர் தினமா அறிவிச்சிருக்கு நியூயார்க் நகரம். உலக தேனி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே 20. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பி இன்ஸ்பயர்ட் நேச்சர் டு நரிஷ் அஸ் ஆல். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேசம் தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம்.
செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினம். சமீபத்தில் எந்த வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்தது? HCBL கூட்டுறவு வங்கி. இந்த HCBL கூட்டுறவு வங்கி லக்னோல அமைஞ்சிருக்கு. நம்ம இந்தியாவோட ரெப்போ விகிதம் 6%. லட்சத்தீவில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. சிட்டி யூனியன் வங்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் வங்கி கூட்டாளியாக அதிகாரப்பூர்வமா கூட்டு சேர்ந்திருக்கு. இக்விட்டாஸ் சுமால் வங்கி CSK மற்றும் குஜராத் டைட்டன்ஸுடன் கூட்டாண்மை புதுப்பிச்சிருக்கு. அஜந்தா நகர்ப்புற கூட்டுறவு வங்கி மரியாதை துணை உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணிருக்கு. எந்த மாநிலம் 5வது ஷிரி லில்லி விழாவை கொண்டாடுகிறது? மணிப்பூர். நாகாலாந்து மாநிலம் அகுனா மற்றும் துலினி பண்டிகை. நேபாள் நாடு காதிமாய் மகோத்சவ மற்றும் தமாங் சமூகத்தினர் சோனம் லுசர் பண்டிகை கொண்டாடுறாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகை. உத்தரகாண்ட் மாநிலம் இகாஸ் பக்வால் அல்லது புத்தி தீபாவளி அல்லது ஹர்போதனி ஏகாதசி. சிக்கிம் மாநில காகேட் சாம் பண்டிகை. இந்த காகேட் சாம் பண்டிகை சுக்லகாங் அரண்மனையில கொண்டாடுறாங்க. ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹட்டி பழங்குடியினர் போடா தியோகர் பண்டிகை கொண்டாடுறாங்க.